வாசிங்கம்மா. நீரும் அதனை கேட்டு எங்களை மீட்பீர். இதோ அம்மோனியரும். இப்பதான் சொல்றாரு, ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு நன்றி சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு, இதோ அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை நாட்டவரும் மெயோனியரும் எங்களுக்கு எதிராக வருகிறார்கள். எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர் வெளியேறிய காலத்தில் இவர்கள் நாட்டின் வழியே போக நீர் அவர்களை அனுமதிக்கவில்லை. ஆண்டவரே, அவங்க நாட்டு வழியா நாங்க போக நீங்கள் அனுமதிக்கவில்லை. எனவே இஸ்ரவேலர் அவர்களை அழிக்காது விலகிச் சென்றனர். நீர் இந்த மக்களை அந்த நாளிலே அழிக்காமல் விட்டுவிட்டீர். எங்களின் பொருட்டு அவர்களை நீர் பாதுகாத்தீர், அவங்களுக்கு நல்லது செஞ்சீர். ஆனா யாருக்கு நல்லது செஞ்சோமோ அவங்களே எனக்கு எதிராக படையெடுத்து வராங்க. நிறைய நேரம் அப்படிதான் நடக்கும். நம்ம யாருக்கு நல்லது செஞ்சோமோ அவங்க தான் நமக்கு எதிராக வருவாங்க. நம்ம யாருக்கு நல்லது நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு கேடு செய்வாங்க. பிரியமானவர்களை, கவலைப்பட வேண்டாம். இப்பதான் சீக்ரெட் வருது, வாசிங்க. இதோ அவர்கள் நன்றி கொன்றவர்களாய், அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக நீர் எமக்கு உடைமையாக தந்த இந்நாட்டில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்களே. இதோ எங்களை அழித்தொழிக்க வருகிறார்கள், எங்களை துரத்திவிட வருகிறார்கள். பாத்தீங்களா, எனக்கு எதிராக ஒரு பெரிய சோதனை என்னை அழிக்க வருகிறது என்றால் நான் என்ன செய்யணும்? வாசிங்கம்மா. எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? நீர் நீதி வழங்குவீர். எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. ஆண்டவரே, கவனிச்சீங்களா பிரியமானவர்களே? சூப்பரா இருக்கு. ஆண்டவரே, எதிர்த்து வருகிற இந்த சோதனை எதிர்க்க எங்களுக்கு வலிமை இல்லப்பா. நான் சொல்லுவேன்ல, நான் பார்த்துக்குவேன் அவனை நான் ஒரு கை பார்க்கறேன் பார், அவனை நான் என்ன பண்றேன் பார். நான் யார் தெரியுமா? எனக்கு யாரெல்லாம் தெரியும், பெரிய ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியும். இந்த சவால்லாம் கடவுள் மாடி வேண்டாம். பிரியமானவர்களே, அவர் அழகா சொல்றார், ஆண்டவரே, இந்த சோதனையை, இந்த பிரச்சனையை, இந்த நபர்களை எதிர்க்க எங்களுக்கு வலிமை இல்லையப்பா. வாசிங்கம்மா. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன, நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று மன்றாடினார். சூப்பரான ஜெபங்க. கை தட்டுங்க எல்லாரும், ஒரு அடி கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. வாட் a beautiful prayer. பிரேயரை கவனிச்சிங்களா? அவள்தான் அவருடைய பிரேயர். 4 வரி பிரேயர். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இது நம்ம வழக்கமா சொல்றதுதான். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. சொல்லிருக்கோமா? என்ன பண்ண போறேனே தெரியல ஃபாதர், அடுத்த மாசம் 30,000 ரூபாய் கடன் இருக்கு, 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, என்ன செய்ய போறேனே தெரியல. சொல்லிருக்கோமா? அவரும் அதே மாதிரி சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதுக்கு அடுத்த வரி ரொம்ப முக்கியம், எங்கள் கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி இருக்கின்றன. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.